எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. நடிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோலா ஆமா, இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நீ சூஸ் பண்றீங்களா? நான் இல்ல சூஸ் பண்ணல, என்ன அவங்க சூஸ் பண்றாங்க. இல்ல நீங்க ஹீரோ நடிச்சாலே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நெகட்டிவ் சந்தோஷம் தான், கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. பட் பிகினிங்ல ஆஃப்டர் கனாக்கானம் காலங்கள் அப்படி வில்லன் அப்படின்ட்டு தாய் மன்னன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு குத்திட்டாங்க. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ல கொடுத்தா வேற மாதிரி இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படின்னு வேற நெகட்டிவ் ஷேட் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே நெகட்டிவ் சைடுல சில வெரைட்டிஸ் ஆமா. அதுல இருந்து மாறணும். ஆமாம், நல்ல நிறைய என்ன சொல்கிறது, நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. அது பண்ணும்போது ஒரு டிரான்சிஷன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்தடுத்த நெகட்டிவ்ல கொஞ்சம் நல்லா பூந்து விளையாடலாம், கொஞ்சம் ஃப்ரீடமும் இருக்கும். அப்போ புதுசாக வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சு. நானும் அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டேன், சொன்ன மாதிரி ராஜாராணி வரைக்கும். ராஜாராணி வந்து உங்களை பயங்கரமா எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துன ஒரு சீரியல்னு சொல்லலாம். ஆமாம், ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ராஜாராணி வேற லெவல், அது ஒரு பீக்குன்னே சொல்லலாம். என்னன்னா அப்போ பிக் பாஸ் வந்தபோது, அப்போ பிக் பாஸுமே ஒரு கட்டத்துக்கு மேல ராஜாராணி போச்சு. எனக்கு ராஜாராணி மூலியமா பரத் சார் கூட நடிக்க படம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுலேயுமே நெகட்டிவ் ஷேடாக இருந்துச்சு. ஆமாம், நடுவன் அதுவுமே நல்ல டாக் வெளியே இருந்தது. அதுலேயுமே நெகட்டிவ் ஷேடாக இருந்துச்சு. அண்ட் ராஜாராணி கொடுத்தது ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு என்னோட கரியர்லேயே ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அது நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க, நிறைய மக்கள் மனசில் நெகட்டிவாக பூந்தேன்.